ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கன் ரெசிபியில சோம்பேறி சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க. ஓகேங்க, இப்போ சோம்பேறி சிக்கன் வந்து எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணி தண்ணி வடிச்சிட்டு நான் எடுத்து வச்சிருக்கேங்க. இது ஒரு பவுல்ல சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் அகலமான பவுல்ல வந்து நான் மாத்தி வச்சிட்டேங்க. நம்ம வந்து கலக்கிறதுக்கு அப்பதான் ஈஸியா இருக்குங்க. இது வந்து 1/2 கிலோ அளவுக்கு இருக்குங்க இந்த சிக்கன். இதுல வந்து நம்ம ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள்வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கீங்க. இதை வந்து இது கூட சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திக்கலாங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்திக்கலாங்க. பெப்பர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வர அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திக்கலாங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சிக்கன்ல எல்லா பக்கமும் மசாலா வந்து படுற மாதிரி நம்ம வந்து எல்லாமே கலந்து நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இப்போ கொஞ்சமா கசூரி மேத்தி எடுத்திருக்கேங்க. இதை வந்து நல்லா கசக்கி இதுல சேர்த்திக்கலாங்க. இது ஆப்ஷனல் தாங்க. இப்போ இதையும் நல்லா இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து ஊற வச்சுக்கலாங்க. இப்போ சிக்கன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அடுப்புல ஒரு தவா வச்சிருக்கீங்க. இதுல வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்சிருந்த சிக்கனை இந்த கடாயில இதுல வந்து சேர்த்திக்கலாங்க தவால. இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதுல நம்ம தண்ணி ஊத்த தேவையில்லைங்க. நம்ம அப்படியே ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கிற டைம்ல இடையில ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு டைம் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணுங்க. பட்டர் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ மூடி ஓபன் பண்ணி பாத்திரலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கடைசியா மல்லி இலை சேர்த்திக்கலாங்க. மல்லி இலை சேர்த்து நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சிக்கன் வந்து ரொம்ப ஈஸியான முறையில நம்ம செஞ்சிருக்கோங்க. கண்டிப்பா நல்லா இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சுங்க. கடைசியா உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாங்க. இந்த சோம்பேறி சிக்கனை நீங்களும் கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது நம்ம ரொம்ப ஈஸியான முறையில ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சுட்டோங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.